செய்திகள் தொடர்கின்றன. உலகிலேயே மிகவும் குள்ளமானவர் பட்டியலில் முதல் இடத்தை நேபாளத்தைச் சேர்ந்த 72 வயது முதியவர் பிடித்து கின்னஸ் சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். நேபாள நாட்டைச் சேர்ந்தவர் சந்த் பகதூர் டாங்கி. 72 வயதுடைய இவரது உயரம் 2 அடிக்கும் குறைவுதான். 54.60 சென்டிமீட்டர் உயரமுடைய இந்த முதியவர்தான் உலகிலேயே மிகவும் குள்ள மனிதர் என்று கின்னஸ் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். இதற்காக அவருக்கு கின்னஸ் அமைப்பு 2 சான்றிதழ்களை வழங்கியுள்ளது. உலக அளவில் உயிருடன் இருப்போரில் மிகவும் குள்ளமான மனிதர் என்றும், கின்னஸ் வரலாறு தொடங்கிய 57 ஆண்டுகால சாதனையில் பதிவானவர்களில் மிகவும் குள்ளமானவர் என்றும் அவருக்கு சான்று வழங்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்ததன் மூலம் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணியும் கொல்கத்தா அணியும் மோதின. டாஸ் வென்ற சென்னை அணி கொல்கத்தா அணியை முதலில் பேட்டிங் செய்ய அழைத்தது. அதன்படி களமிறங்கிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக காம்பீர் 62 ரன்களும், மெக்கல்லம் 37 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 158 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் மைக்கேல் ஹஸ்ஸி மற்றும் முரளி விஜய் அதிரடியாக விளையாடினர். மைக்கேல் ஹஸ்ஸி 56 ரன்களுக்கும் விஜய் 36 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். இதையடுத்து களமிறங்கிய ரெய்னா 8 ரன்களுக்கும் பிளஸஸ் 13 ரன்களுக்கும் ஆட்டமிழக்க, அடுத்து களமிறங்கிய டோனி அதிரடியாக விளையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினார். டோனி 28 ரன்களுக்கு ஆட்டம் இழந்த நிலையில் ஆட்டம் பரபரப்பின் உச்சத்தை அடைந்தது. ஆட்டத்தில் கடைசி பந்தில் பிராவோ சிக்ஸர் அடித்து அணியை வெற்றி பெறச் செய்தார். இதனால் சென்னை அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. 56 ரன்கள் எடுத்த மைக்கேல் ஹஸ்ஸிக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. முன்னதாக பெங்களூருவில் நடைபெற்ற போட்டியில் மும்பை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இதனிடையே டெல்லியில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் போட்டியில் டெல்லி அணியும் பஞ்சாப் அணியும் மோதுகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.